எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனது ஒரு வழியா ஆதி மாமாவுடைய பர்த்டே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆமா தீபிகா, கரெக்டா சொன்ன. ஆதி எவ்வளவு ஃபீல் பண்ணாருன்னு எனக்கு தான் தெரியும். அவரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. ஒரு பர்த்டேக்கு யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப மனசு உடைஞ்சிட்டாரு. ஆமாக்கா, அதுக்காக தான் நம்ம ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தோம். ஆமா அண்ணி, அதுக்கப்புறம் தான் அண்ணா ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஏன்னா அமிர்தா வந்தால அது எனக்கு அமிர்தாவை ரொம்ப பிடிக்கும் அண்ணி. அவருக்கு ரொம்ப பிடிச்சதே அமிர்தா தான். எனக்கு தெரியும் அர்ஜுன். சரி சரி, பேசினதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா கப்பல் கோல்ஸா? ஏன்க்கா நீ வேற? லைட்டா தான் டிஃபரன்ஸா இருக்கு, ஓகேவா? இது ஒன்றும் கப்பல் கோல்ஸ் கிடையாது. சரிம்மா சரி, உன்கிட்ட பிரச்சனைக்கே வரல. அக்கா நீ இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வயிற்றுல இருக்க குழந்தைய நல்லா பாத்துக்கோ. அது உனக்கும் தான். ஏன்னா நீயும் இப்ப பெண்ணட தானே இருக்க. நீயும் கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்லா சாப்பிடணும் தீபிகா. கவலைப்படாதீங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும்டா அர்ஜுன். சரி அண்ணி, டைம் ஆச்சு, நீங்க போய் தூங்குங்க. ஏன்னா நாளைக்கு வேற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதுக்கு நீங்க சீக்கிரம் ரெடி ஆகணும். அண்ணா ஹனியை கூட்டிட்டு போ. சரிடா. ஓகேக்கா, ரெஸ்ட் எடு. இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப டயர்டா இருந்திருக்கும், போய் நல்லா ரெஸ்ட் எடு. சரிடி. தீபிகா, சொல்லுங்க அர்ஜுன். என் லைஃப்லயே நான் இவ்வளோ நாள் ஹாப்பியா இருந்தது இல்ல. நீ வந்தக்கப்புறம் தான் என் லைஃப் இவ்வளோ அழகா மாறுச்சு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தீபிகா. நீ இல்லாத லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. தீபிகா, ஏன் என்னாச்சு? ஏன் அழுகிற தீபிகா? அர்ஜுன் என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கேன், எவ்வளவு வலிகளை கொடுத்திருக்கேன். ஆனா நீங்க என்னை எப்பவுமே காதலிச்சுட்டு தான் இருக்கீங்க. நான் இவ்வளவு நாள் அது புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே அர்ஜுன். அதை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு பிடிச்சது என் பக்கத்துல இருந்திருக்கு, ஆனா நான் அதை ரொம்ப தூரம் தேடிட்டே இருந்திருக்கேன். எனக்கு இப்பதான் உங்க அருமை புரியுது அர்ஜுன். நான் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்திருக்கேன் அர்ஜுன். அதுக்கு எல்லாமே சாரி. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. தீபிகா, இப்படி எல்லாம் பேசாத, நானும் அழுதுருவேன். பரவாயில்லையா உனக்கு? வேண்டாம், அழுகாதீங்க நீங்க. அப்போனா நீ அழுகாத. எல்லாமே மாறிடுச்சு தீபிகா. இதுக்கப்புறம் நம்ம லைஃப் புதுசா ஆரம்பிக்க போகுது. அதுவும் நாம மட்டும் கிடையாது, நம்ம கூட ஒரு குட்டி அர்ஜுன், ஒரு குட்டி தீபிகாவோட நம்ம லைஃப் மாறப்போகுது. நமக்காக இதுக்கப்புறம் வாழ போறோம். இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா இருக்கணும். நாம இழந்த அத்தனை சோகத்தையும் இது ஒரு புது வாழ்க்கையா மாறப்போகுது நம்ம குழந்தைகளோட. ஆமா அர்ஜுன். ஐ லவ் யூ தீபிகா. ஐ லவ் யூ ஃபார் எவர். ஐ லவ் யூ டு அர்ஜுன். நம்ம குழந்தைகளுக்காக, நமக்காக இதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தொடர போறோம். அர்ஜுன் என்ன பண்றீங்க? நான் என் பொண்டாட்டியை தூக்கி இருக்கேன். மிஷன்லாம் கேட்கணுமா என்ன? அர்ஜுன் கீழே இறக்கி விடுங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, கீழெல்லாம் இறக்க முடியாது. நான் இப்படியே இருக்க போறேன். ஐஷு, சொல்லுங்க ஆதி. நீ இதுக்கப்புறம் ஹாப்பியா இருக்கணும். எதுக்குமே நீ ஃபீல் பண்ணக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ பொறுமையா இருக்கணும். ஏன்னா உனக்காக நான் இருக்கேன். எனக்கு தெரியும் ஆதி, எனக்காக நீங்க எப்பயும் இருப்பீங்கன்னு. எனக்கு உங்களை எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஐஷு, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என் லைஃப் இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. நிறைய சர்ப்ரைஸ், நிறைய கிஃப்ட்ஸ். என்னதான் நீ அத்தனை சர்ப்ரைஸ் கொடுத்தாலும் என் லைஃப்ல நீ மட்டும் இருந்தா போதும் ஐஷு. வேற யாரும் வேண்டாம். ஆதி. ஐஷு, நாம இப்படியே ஒன்னா இருந்துடலாம் ஐஷு. இன்னைக்குமே பிரியாம இருக்கணும். கண்டிப்பா ஆதி. என்னோட குழந்தை அங்க குட்டி, நீ பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அப்பா உனக்காக துணையா இருப்ப. அங்கோ அப்பா உனக்காக வெளியே காத்துட்டு இருக்க. அம்மா சொன்ன பேச்சு கேட்டு வயிற்றுக்குள்ள சமத்தா இருக்கணும். அம்மாவை கஷ்டமே படுத்தக்கூடாது. அப்பா சொன்ன கேப்பல. லவ் யூடா தங்கம். ஐ லவ் யூ ஆல்வேஸ். ஆதி, எனக்கு நீங்களே ஒரு குழந்தை மாதிரி தான் ஆதி. உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. ஐஷு, தீபிகா, இந்த புடவையில நீ அவ்வளோ அழகா இருக்க.
நீங்களும் தான் அர்ஜுன், நீங்களும் ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க. நம்ம இதே மாதிரி எப்பவுமே கை கோத்துட்டு இருக்கணும் தீபிகா. கண்டிப்பா நான் என்னைக்குமே உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அர்ஜுன். அர்ஜுன், சொல்லு தீபிகா. எனக்கு பூ வச்சு விடுங்க. சரி. தேங்க்யூ அர்ஜுன். தீபிகா, உன்னைய கொல்ல போறேன் பாரு. நான் வைக்காம வேற யாரு வைக்க போறா? சரி சரி, கோச்சுக்காதீங்க. டைம் ஆச்சு, வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி அர்ஜுன், என்ன பண்றீங்க? தீபிகா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அர்ஜுன், டைம் ஆச்சு அர்ஜுன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போயிருப்பாங்க அர்ஜுன், டைம் வேற ஆச்சு. பரவாயில்ல, பொறுமையா போய்க்கலாம். எனக்கு இப்போ உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கணும். நான் உங்க கூட தானே இருக்க போறேன். இருந்தாலும் எனக்கு இப்ப தோணுது. அப்பா தீபிகா. தப்பெல்லாம் ஒண்ணு இல்ல அர்ஜுன். சரி, இப்படியே இருக்கலாம். சரிடி பொண்டாட்டி. சரிடா புருஷா. காந்தமாய் என்னை ஈர்க்கும் உந்தன் அன்பு இன்று சாந்தமாய் என்னை கட்டி போடும் காலம் என்ன? கார்த்திகா. சொல்லுங்க. என்ன இன்னும் யாருமே காணோம்? வந்துருவாங்கங்க. சரி. ஆமா, எங்க இந்த அர்ஜுன்? நமக்கு முன்னாடியே ரெடி ஆயிட்டானே. தெரியலங்க. அவன் எப்பவுமே இப்படிதான். சின்ன வயசுலயும் இப்படிதான் இருந்தான். பெருசாயும் புத்தி வரல. நீங்க விடுங்க. அப்பா. வாங்க வாங்க. இப்பதான் அர்ஜுன் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தாரு. தெரியுமா, அப்பா என்ன பத்தி இன்னைக்கு குறை சொல்லாம இருந்திருக்காரு. இது என்ன புதுசா? எப்பவும் நடக்கிறது தானே. அர்ஜுன், இப்படி பேசாதீங்க. மாமாக்கு மரியாதை கொடுங்க. கரெக்டா சொன்னம்மா என்னோட மருமக. போதும் போதும். அர்ஜுன், அடிச்சிருவேண்டா. நீ ஒன்னும் குழந்தை கிடையாது. இன்னொரு குழந்தைக்கு ஒரு அப்பாவாக போற. சின்னவனாட்ட பேசாத, பெரியவனாட்ட பேசு, சரியா? நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க. சாரிமா. சாரிப்பா. டேய், என்னடா நீ? நமக்குள்ள சாரியாமா. உள்ள போடா. சரிங்கப்பா. அக்குல், சங்கீதா வாங்க. ஹாய் ஆண்டி. சங்கீதா வாமா. ஹாய் அங்கிள். ஹாய் ஆண்டி. நகுல் வாப்பா. நான் இல்லாம எப்படி? அதனாலதான் நான் வந்திருக்கேன். ஏன்னா இது ஹாதி அண்ணாவோட விழா. ஹாதி அண்ணாக்கு பெரிய பொசிஷன் தராங்க. நான் இல்லாம எப்படி? கண்டிப்பா நீ வரணும்ல. அப்படி சொல்லுங்க ஆண்டி, அதனாலதான் நான் வந்திருக்கேன். சரி சரி, உள்ள போங்க. ஆமா, ஐஸ்வர்யா அக்கா எங்க? அவ உள்ளதாமா இருப்பா. ஆண்டி, தீபிகா வந்துட்டாளா? இப்போதாமா வந்தா. என்ன ஆண்டி இவ்ளோ லேட்டா வந்திருக்கா? ஆமாமா. சரி, டைம் ஆச்சு, நீங்க உள்ள போங்க. ஃபங்க்ஷன் வேற ஆரம்பிச்சிரும். நாங்களும் வரோம். சரிங்க அங்கிள். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அம்மா அப்பா, சொல்லுமா, ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா. சரி, அப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். சரிங்க மாப்ள. அப்பா. தங்கம், என்னடா தங்கம், அப்பா கிட்ட வரீங்களா? உங்க குட்டி, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுடா. கொஞ்ச நேரம் மாமா கிட்டயே இரு. அப்பா சீக்கிரம் உன்னை தூக்குவாரு. புரிஞ்சு பல தங்கம். அம்மா சொன்ன கேப்பலடா அருண். சரிம்மா. சரிடா தங்க குட்டி. ஐஸ்வர்யா அண்ணி. சொல்லுமா. வாங்க அண்ணி, அண்ணா பக்கத்துல வாங்க. இல்லம்மா, பரவாயில்ல. அவரு தம்பிய கையில வச்சிருக்காருல. இங்கேயே இருக்கேன். சரிங்க அண்ணி. உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? டேப்லெட்லாம் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேம்மா. தீபிகா அண்ணி, நீங்க? நானும் சாப்பிடுறேன் அமிர்தா. என்ன அர்ஜுன்னா, பத்திரமா பாத்துக்கிறீங்களா? என்னைய கையில வச்சு தாங்குறாரு. இந்த மாதிரி புருஷ கிடைச்சிருக்கு, நான் கொடுத்து வச்சிருக்கணும். அடேங்கப்பா, என்னன்னா ஒரே பாசமலையா இருக்கு. உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்களே. நீ ஒன்னும் அப்படி கிடையாதே. என்ன அமிர்தா, அடி வாங்க போற பாரு. டேய், போதும் நிறுத்துங்க. உங்க சண்டைலாம் அப்புறமேல் போட்டுக்கோங்க. முதல்ல ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க. ஆமா ஆமா. என்ன ஆதினா, ஒண்ணுமே பேச மாட்டேறீங்க? என்ன பேசுறதுடா? என்ன பேசுறதுனே தெரியல. இந்த பதவிக்கு நான் டிசர்வ் ஆனே தெரியல. அண்ணா, நீங்களாம் டிசர்வ் தான். இந்த கம்பெனியை நீங்க இல்லாம வேறையே நல்லா பாத்துப்பா. அதனாலதான் அஸ்வின் உங்களுக்கு இந்த ப்ரமோஷனை கொடுத்திருக்காரு. நீங்களா எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கண்ணா. ஆமாடா ஆதி, ஃபீல் பண்ணாத. ஆமாங்க, சந்தோஷமா இந்த பொசிஷனை ஏத்துக்கோங்க. ஆமா மாமா, எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? எதுவுமே யோசிக்காத ஆதி, எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரிங்கப்பா. It's time to announce the new CEO of this company. என்ன சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கணும். என்னது? அஸ்வின், சொல்லுங்க. நான் எடுத்த முடிவு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நம்புறேன். இந்த முடிவு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்க கம்பெனியோட வளர்ச்சி நான் ஒருத்தர்கிட்ட கொடுக்க போறேன். நான் இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச பேர் புகழ் எல்லாமே இந்த ஒருத்தருக்கு தான். நான் இந்த இடத்துக்கு வரக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சீக்கிரமெல்லாம் நான் இந்த இடத்துக்கு வரல. என் வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ போராட்டம்.
அதெல்லாம் தாண்டி தான் நான் இங்க இப்ப சிஇஓவா நிக்கிறேன். இந்த சிஇஓ பொசிஷன் ரொம்ப பெருசு. இந்த கம்பெனியோட வளர்ச்சி இதுக்கப்புறம் வரப்போற சிஇஓ தான் இந்த கம்பெனியை முழுசா பாத்துக்கணும். மென்மேலும் இந்த கம்பெனி வளர்ச்சி அடையணும். இந்த கம்பெனில இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்காங்க. அவங்க இன்னைக்குமே அப்படிதான் இருக்கணும். நான் பாரபட்சத்தை பார்த்தது இல்ல. இந்த கம்பெனில இருக்க எல்லாரும் ஒரே மாதிரிதான். அதனால இந்த கம்பெனியோட அடுத்த சிஇஓ. ஓகே, இப்போ நாம அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு போலாம். உங்களுக்கு தெரியும் யாரு சிஇஓன்னு. ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு கவுண்டனோட ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கவுண்ட் டவுன் ஃபார் 5 4 3 2 1. and the CEO is Ashwin Enterprises ஓட நியூ CEO அர்ஜுன்.